I'm a superstar, sir. Oh my God, what a wonderful opportunity that is. இங்கே எவ்வளோ பேர் நாங்கள் ஏங்கிட்டு இருந்தால் ஒரு சும்மா பார்த்து ஒரு கிளிக் எடுக்க முடியும், ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். And you've been working with him throughout the movie. So tell us about that experience. இல்லை, ரஜினி சார் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒருவர். அண்ட் நான் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு நினச்சதே தளபதி பார்த்துட்டு தான். ஸோ நான் வேலை பார்த்ததும் ரஜினி சாரோட. நான் ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு ஹீரோக்கு சீன் பேப்பர் படித்து காமிச்சதும் ரஜினி சார் தான். ஸோ எனக்கு நிறைய ஒரு கனெக்ஷன் உண்டு ரஜினி சாரோட. அண்ட் ஒவ்வொரு படமும் முடியும் போதும் நான் வந்து சார் இது பண்ணியிருக்கேன் போது பயங்கரமாக பாராட்டுவார், இது பண்ணுவார். அண்ட் தெரிக்கு முன்னாடியும் நாங்கள் மீட் பண்ணோம். தெரி போயிட்டுருக்கும் போது இந்த லாஸ்ட் பர்த்டே அவளுக்கு வரும்போது இவ்வளோ சர்ப்ரைஸாக ரஜினி சார்கிட்ட கூப்பிட்டு போனேன். காலையிலே ரஜினி சார்கிட்ட பேசிட்டு, சார் நான் உங்களை பார்க்க வரணும் சார், எனக்கு நான் அப்படின்னு கோவாவில் ஷூட்டு, ஏன்னா ஒரு சைட் தெரி போயிட்டுருக்கு அண்ட் இன்னொரு நார்த் பார்ட் ஆஃப் கோவாவில் கபாலி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. எனக்கு நான் ஒன்றும் இல்லை சார், என் ஒய்ஃப்க்கு வந்து நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ஸோ அவங்க நம்பி தான் எனி டைம் யூ கம் அப்படின்னாரு. சார் ஷூட் முடிச்சுட்டு வரேன் சார், கம் ப்ளீஸ் கம்னாரு. இவங்களுக்கு தெரியாது, இவங்களை அதே மாதிரி அப்படியே எங்கே போகிற ஒரு லொக்கேஷன் பார்க்கணுமா, ஒரு லாஸ்ட் மினிட் டென்ஷன் மாதிரி. ட்ரெஸ் எடுக்கலன்றதுல ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்க போனோம். கரெக்டாக அங்கே பிரேக் வரும்போது சொல்லுங்கன்னு அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன். சரி ஓகே சார் கரெக்டாக பிரேக் சார், இன்னொரு 1 ஹவரில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெஸ்ட் சார். நான் ட்ரெஸ் அப்போ தான் எடுத்து இதை நான் ட்ரையல் ரூமில் பார்த்துட்டு வரட்டுமான்னா கோவாவில் ஒரு மாலில் சொன்னேன். இந்த ட்ரெஸ் அப்புறம் பார்த்துட்டாங்க, ஒரு ஸ்மால் டென்ஷன், ஷூட்டிங் டென்ஷன் வந்துருச்சா, உனக்கு வந்துடுவேன் எனக்கு அப்படின்னா வாமா பரவாயில்ல வாமா. சரி ஓகே, கடுப்பை காமிச்சிக்கலாம்னாலும் கடுப்பாக தான் இருப்பான். சரிட்டு வண்டி உட்கார வச்சுட்டு போயிட்டோம். நானே போது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். ஓகே டே பார்க்குறான், இதுக்கப்புறம் அந்த கடை இருக்காது, ஸோ நாளைக்கு எனக்கு அந்த ட்ரெஸ் இருக்காது இல்லையா. அதனால ஆமாம், அதனால் நான் இல்லை இருமா நீ வேறு எந்த டென்ஷன். ஆனால் இடையில பேரலாம் என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கே ஃபோன் பண்ணி என்னடாச்சு ஏன்டா வரல, சரியான ஒரு பங்களா கிட்ட போய் வண்டி நிற்குது. என்ன உடனே வண்டி விட்டு இறங்க, அங்கே மட்டும் என் லைட்லாம் எரியுதவங்க, வேறு ஏதோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதே இடம் தான். அதான் ஷூட்டிங் நடக்கல, இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, இது நீ காலைல பார்க்க மாட்டியா, அதெல்லாம் டெஸ்ட்டே வரா. இல்லை காலைல பார்க்கலாம் பேபி, பட் காலைல கொஞ்சம் வேலை இருக்கும்ல. இப்போ நான் ட்ரெஸ் அப்படின்ட்டே வரா. வந்தோடனே வந்து சார் உட்காருங்க சார் ஷார்ட்டில் இருக்காங்க. இன்னும் யார் பார்க்க வந்திருக்கோங்க, இல்லை அவங்க ஏதோ ஷூட் போயிட்டுருப்போம், அந்த ஹால் தான் பார்க்கணும். இன்னொன்னே வேகமாக கோட்டை கழட்டிட்டு பாஷா மாதிரி வந்தார். வந்தோடனே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஐயோ இல்லப்பா எனக்கு வந்து ஒரு டு மீ அண்ட் டு ஹர் இவ ஆஃப் அப்படியே. ஸோ ஐ லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராக்ரஸ்லையும் he has blessed me, he has supported me. ஸோ ஆல்வேஸ் எனக்கு ஒரு காட் ஃபாதரில் அவர் ஒருத்தர்.